வெல்கம் டு டைலர் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸில் ப்ளவுஸ் வந்து நம்ம எந்த மாதிரி தைக்கலாம் பார்க்கலாம். இதில் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது சாரியில் வந்து கோல்டன் கலர் வந்து எம்ப்ராய்டிங் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி லீஃப் வடிவத்தில். அந்த மாதிரி நம்ம ப்ளவுஸில் வந்து எந்த மாடலில் வச்சு நம்ம தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ப்ளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நெக்கு மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் வந்து 2.25 இன்ச் வைக்கிறேன். நெக்கோட லென்த் வந்து 8 இன்ச் அளவு வைக்கிறேன். இது வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ரைட்டாக இதை வந்து நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம பெண்ட் பண்ணிக்கிட்டோம். பெண்ட் பண்ணிட்டு இது வந்து நெக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் லைனிங் கிளாத்தில். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இது நெக்கு வந்து நம்ம வச்சு தச்சிடலாம். நெக்கு மட்டும் நான் தச்சு எடுத்துட்டேன். தச்சு எடுத்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நம்ம திருப்பிக்கலாம். நெக்கை வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். லைனிங் கிளாத்து ப்ளவுஸ் கிளாத்லாம் நம்ம ஒன்றா வச்சு தச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பாட்டமும் நெக்கும் வந்து தச்சு எடுத்துட்டோம். இப்போ தச்சு எடுத்துக்கிட்டு நான் இந்த மாதிரி லீஃப் மாதிரி வந்து பேப்பர் கேன்வாஸில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம நெக்கில் வரைஞ்சி விடலாம். நெக்கு சென்டர் வைக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் நம்ம வரைஞ்சிடலாம். சென்டரை வரைஞ்சிட்டு நம்ம அது பக்கத்துலேயே வந்து அதே மாதிரி வரைஞ்சிக்கிட்டே வரலாம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம அந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நெக்கை சுற்றி இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லேஸை வச்சு நம்ம தைக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ரவுண்டாக வச்சு தைச்சிக்கிட்டே வரலாம். ரவுண்டாக வச்சு தைக்கும்போது நம்ம நீடியில் வந்து ஸ்டாப் பண்ணி கைடை தூக்கி தூக்கி வைக்கும்போது தான் அந்த ரவுண்ட் நம்மளுக்கு கரெக்டாக நல்லா வரும். பாருங்க, இப்போ இந்த மாதிரி வந்து ரவுண்டாக நல்லா தச்சிக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொன்று தைக்கலாம்.
இதே மாதிரி நம்ம ஒன்றா வச்சு தச்சிட்டே வந்துடலாம். பாருங்கள், இப்போ நெக்கு சுற்றி வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். நெக்கு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் கிளாத்தை வந்து நான் கைடு அளவுக்கு தச்சிட்டு திருப்பி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம தச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி பிங்க் கலர் கிளாத் வச்சு நம்ம தச்சிட்டோம். ரெண்டாவது வந்து இந்த லேஸ் வச்சு நம்ம தச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த லேஸ் வச்சு நம்ம தச்சிட்டோம். லேஸ் வச்சு தச்சிட்டு சென்டரில் வந்து நம்ம ஒரு லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டர் லைன் வந்து ஒன்று போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கோல்டு கலர் பீட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்து வச்சுட்டு இது சென்டரில் வந்து நம்ம இதை தச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி வந்து நம்ம லைனாக இதை வந்து வச்சு தச்சு விடலாம். இந்த மாதிரி வந்து பீட்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த அதே நெக்கு சுற்றி இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம தச்சு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம லேஸ் வச்சு இந்த மாதிரி டிசைன் வச்சு பீட்ஸ் வச்சு தைச்சிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சேரீயில் வர அதே மாதிரி கோல்டு கலரில் நம்ம வச்சு தைச்சும்போது இது பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும், லுக்காகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.